எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நான் வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான அளவோடு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அளவோடு கொண்டு செய்யும் போது 2 பேருக்கு பிரியாணி வந்து கரெக்டாக சரியாக போயிடும். அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 3 லவங்கம் போடுறேன். 1 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, சின்ன பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து 2 கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு லேசாக மூடிடுங்க, இல்லை வேற தட்டு போடுங்க. மிளகா வந்து வெடித்து மேலே வரும், அதனால் மூடிடலாம். மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். சின்ன வெங்காயம் ஒரு 4, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக 1 எடுத்து நீல வாக்கால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா மொறு நல்லா வறுந்து வரணும். பிரியாணிக்கெல்லாம் இந்த மாதிரி வறுந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், போட்ட மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 லெக் பீஸு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்போ செய்கிற பிரியாணி வந்து 2 பேருக்கு, அதனால் 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த லெக் பீஸ் போட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 2 பேருக்குன்றதுனால 200 கிராம் அரிசி எடுத்துருக்குறேன். இந்த ஆழாக்கு வந்து 200 கிராம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் கசகசா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பாலோடு சேர்த்து நம்ம அளந்துக்கலாம். சீரக சம்பா அரிசி போடுறதுனால நம்ம வந்து தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டால் வந்து சாதம் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அளவு கண்டிப்பாக முக்கியமாக அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் முன்னாடி நான் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து ரொம்ப நல்லா மணமாக நல்லா வரும். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நம்ம தண்ணியெலாம் நல்லா கொதிக்கிட்டுன்னு அரிசி போட்டதுனால சீக்கிரமாக விசில் வந்துடும். 3 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம். பிரியாணியோட மனம் பாருங்கள் எப்படி வருது, சூப்பராக வருது. தண்ணியெலாம் நம்ம வச்சதெல்லாம் கரெக்டாக சிக்கன்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து பிரியாணி எடுத்து கலக்கும் போது இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் அதாவது ஈரத்தன்மையாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடார நல்லா உதிராக வந்துடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகும் போது உப்பு காரம் மசாலாம் நல்லா பிடிச்சி சாதத்தோடு நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்கு. நான் வந்து 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் 2 லெக் பீஸு 200 கிராம் அரிசி போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 2 பேர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேருக்கு அளவோட பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.